ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நான் என்ன வீடியோ போட போகிறேன்னா, ரியன் அண்ட் ரித்தன் 2 பேருமே வந்து ஸ்விம் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் டேக்கான வீடியோ தான் அது. நான் ரேண்டமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, என்னெல்லாம் சேட்டைகள் செஞ்சாங்கன்னு அதில் உங்களுக்கு தெரியும். வீடியோவை போய் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ரியன் ஃபுல்லாக நல்லா ஸ்விம் ட்ரெஸ்க்கு மாறிட்டான். போட்டுட்டு காகல்ஸ் போட்டு செட் பண்ணிவிட்டு ஹெட் கேப் வந்து போட்டாச்சு. ஏன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே க்ளாரினேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ ஹார்டாக இருக்கும் வாட்டர். ஸோ இவங்க தான் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க பிகினர் கிளாஸஸ்க்கு. ஸோ 1:3 ரேஷியோ அப்படின்ற இதில் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்கிறாங்கன்னா, கிட்ஸை வந்து எடுத்தோடனே ட்ரெயின் இது பண்ணு, பக்காவாக ஸ்விம் பண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பேசிக்கான எப்படின்னா, தண்ணியில் போய் இறங்கினா அந்த தண்ணியோட ஃபியர்னஸ் இருக்கக்கூடாது. ஸோ பயப்படாத அளவுக்கு தண்ணி வந்து ஒரு ப்ளேயிங் ஆக்டிவிட்டி மாதிரி கொண்டு வராங்க நான் பார்த்த வரைக்கும். சில கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. நீங்கள் என்ன பார்க்க தான் போகிறீங்க ரித்தன் எப்படி பிஹேவ் பண்ணுறான். ரியன் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டான். ஸோ அந்த கிட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா, வந்தோடனே கை காலெல்லாம் வெட் பண்ணி விட்டாங்க. தென் ஒன் பை ஒன் தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து தானாகவே நீ வா, நீயே ஜம்ப் பண்ண அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இங்கே பார்த்தீங்களா, ரியனை ஃபுல்லாக டிப் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ தண்ணி மேலே அந்த பயம் இல்லாத மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ 3 கிட்ஸ்கிட்டையுமே நல்லா பேசுகிறாங்க. எவ்ரி டைம் வந்து குட் ஜாப் சொல்கிறாங்க. ஸோ காகில் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கிட்டை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கிளாஸஸ் வந்து எப்படின்னா முழுக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி கொண்டு போகிறாங்க. ஒரு ப்ளேஃபுல்லாக எல்லாம் அந்த மாதிரி. ஸோ நிறைய பேசுகிறாங்க, கிட்ஸ் நிறையா பேசுகிறாங்க. தென் சொல்கிறத செய்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. நான் ரியனை மட்டும் போடலை. ஸோ இதுக்கப்புறம் ரித்தனும் போகணும். ஸோ அவனோட கிளாஸ் அனதர் 40 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகும்னாங்க. அவங்க அப்பா அவனை மடியிலே உட்கார வச்சுட்டு அவன் ரொம்ப ஓட ஆரம்பிச்சிட்டான். பட் நாங்கள் மொபைலில் கொடுத்து பார்க்க வச்சுட்டு வேறு வழியே இல்லை. பின்னாடி கத்திட்டு தான் இருந்தான். அந்த வீடியோ எடுக்க விடலை. நாங்கள் எப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும். அதுக்கு வெளியில் உட்காந்து நம்ம பார்க்கலாம், நம்ம கிட்ஸை பார்க்கலாம். இவங்க என்னெல்லாம் டீச் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்படி தான் கிளாஸஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் இந்த கிளாஸில் பிகினர் கிளாஸில் ஓகே ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸஸில் இதான் பண்ணிகிட்ருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உடம்ப ஃபுல்லாக வெட் பண்ணி விட்டுட்டு அண்ட் அவங்களே தானாக குதிக்க வைக்கிறாங்க தண்ணிக்குள்ளே. அண்ட் தென் தண்ணியோட எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு பூலோட இது இவ்வளோ தான், பயப்பட வேண்டாம் அப்படின்றத சப்கான்ஷியஸ் மைண்டில் கொண்டு வராங்க. அடுத்தது வந்து இந்த பேக் டைவ் மாதிரி அவங்க பிடிச்சிக்கிறாங்க. பயப்படாமல் பண்ணு அப்படின்னா ரியன் கொஞ்சம் பயப்படுறான், ஃபஸ்ட் கிளாஸ் இல்லையா. ஸோ பட் அவங்க சொல்கிறது அவன் கேட்டுக்கிறான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுதான் நம்மளுக்கு தேவை. சொல்ல ஃபஸ்ட் அங்கே பார்த்தீங்களா, அங்கேருந்து கீழே விழுந்துட்டா எப்படி ஏறணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து ஸ்லோவாக 1 ஸ்டெப் கீழே அங்கே ஒரு படி இருக்குது, அங்கே உட்கார வச்சு பண்ணாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க அப்பா மடியில் உட்காந்து ஃபோன் பார்த்த பிறகு தான் அமைதியானான். அப்புறம் ஸ்லோவாக ஃபீட்டை வச்சு ஸ்விம்மிங்க்கு வந்து சொல்கிறாங்க அவனுக்கு. சரி, அவனும் அதை கேட்டு கடான்னு பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த 3 கிட்ஸுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேவர் டேக்கிங் டர்ன்ஸ் அண்ட் ஸ்விம்மிங்கை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதை பார்த்திங்களா, தண்ணி வச்சு விளையாடுறான். ஸோ அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்கே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கவங்க வந்து இப்போது ஏதோ ஒரு கிட்டு வந்து ட்ரவுன் ஆகிறாங்களோ இல்லை சம் எமர்ஜென்சி அவங்க உள்ளே ஜம்ப் பண்ணி குழந்தைங்கள
தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்காகவே அங்கே உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த சைடில் ஒரு பெரிய பூல் இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய பசங்கள்லாம் வந்து விளையாடிட்டு ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க. இஃப் சப்போஸ் எனி எமர்ஜென்சி இவங்க உடனே போய் குதித்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்காக ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் ரெத்தனை உட்கார வச்சிட்டோங்க. தண்ணியில் விளையாட சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3மே ஒரே ஏஜ் தான். அந்த பாப்பா பாருங்கள், அவங்க மேலேயே போய் தண்ணியை எடுத்து ஊற்றுறா. இவனுக்கும் நிறைய டாய்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இவனுக்கு கொஞ்சம் பயம்தான். மேலே தண்ணியை வச்சு ஊற்றி விடுறாங்க. நோ 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 சொல்கிறான். அவங்க அப்பாவும் உள்ளே போய் நின்றுட்டாங்க. வேறு வழி இல்லை, நாங்கள் அப்படியே விட்டோம். பட் அவன் வந்து சரிப்பட்டு வர மாதிரி இல்லை. ரொம்ப தள்ளி போய் உட்காந்துக்கிட்டான். நல்லா வெட் பண்ணி விட்றாங்க. பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல. தண்ணி ஊற்றுறதுக்கும் அவனை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியலைங்க. 3 கிட்ஸுமே ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தாங்க, கிராங்கி. அப்போ நடுவில் ஒரு பாப்பா இருக்கா இல்லையா, அவள் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா கடைசியில். இவன் வந்து இதெல்லாம் குட்டி கிட்ஸ் எல்லாம் 2 இயர் ஓல்டெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் போல் இருக்குது. ஏறிட்டான், அவங்க அப்பா கிட்டே போனோன்னே ஏறிட்டான். திரும்பி இன்னொரு ட்ரெயினர், சரி இவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்ட்டு இன்னொருத்தவங்க வந்தாங்க. ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். சரி, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்லேருந்து ட்ரை கிளாத்ஸ் போட்டுட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ 2 பேரையும் நல்லா ட்ரெஸ் பண்ணி கொட்டுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ தரவாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பிகினர் கிளாஸுன்றனால என்னோடய செகண்ட் பையன் ரித்தன் சச்சு கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணலை. ஒரே அழுகை. பாப்பாங்க இல்லையா, எல்லாமே 2 இயர் ஓல்டு தான் அவங்க கூட இருந்தது. எல்லாருமே அழுகை தான். பட் நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலை மற்ற கிட்ஸ் எல்லாம். ஸோ ப்ரைவசிக்காக அவங்கள எதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணலை. இவனோட இதை வந்து நான் எடுத்தேன். எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. இவன் வந்து எதுவுமே என்னால் பண்ண முடியல. இவங்க அப்பாவும் கிட்டே போய் உட்காந்தாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் 2வது ட்ரெயினர் கூட வந்துட்டு அவரும் வந்து ஹெல்ப் பண்ணி பார்த்தாரு. அதில் 3 கிட்ஸுமே அழுதுட்டு தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன யோசித்தோன்னா, சரி வீட்டுக்கு போயிட்டு நம்ம யோசிக்கலாம், இவனை திரும்ப போடலாமா வேணாமா. எல்லாமே இங்கே கிளாஸஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ்ங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கில் 2 கிளாஸஸ்க்கு மட்டும்தான். அதே மாதிரி 8 கிளாஸ் தான். இன்னொரு கிளாஸ் போகிறப்பயே அவங்க பாதி மறந்துடுவாங்க. ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ் இந்த கிளாஸஸ் எல்லாமே. ஸோ 2 கிட்ஸையும் போடணுன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன நினச்சோம்னா, சரி இவன் ஓகே ஆகிட்டானா நாங்கள் போடலான்னு நினச்சோம். தென் இப்படி போய் அழுதுட்டு ஒன்றுமே பண்ணாமல் வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதோடு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அப்புறம் ரியன் மட்டும் இப்போ கண்டினியூஸாக ஸ்விம் கிளாஸ் போயிட்டுருக்கான். ரித்தனை வந்து நாங்கள் போடலை. பிகாஸ் அவனை நாங்கள் இங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டுருக்கோம். தண்ணி ஊற்றி தண்ணியில் விளையாட விட்டு தானாக அவனை ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொண்டு வர மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ பார்க்கலாம், மேபி நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவன் போவான்னு நினைக்கிறேன். இல்லை டியூரிங் சம்மர் கூட பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ இதாங்க எங்கள் பிளான். உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் இதை பற்றினா நீங்கள் ஏதாவது கேளுங்க, நான் அதுக்கு அது மாதிரி ரிலேட்டடாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேயா? ஸோ நம்ம இப்போ பார்த்தது 2 இயர் ஓல்டும் ஒரு 5 இயர் ஓல்டோட ஸ்விம்மிங் ஆக்டிவிட்டி தான். எப்படி இங்கே நடக்குது யூஎஸில் அப்படிங்கிற இது வந்து ஃப்ரெஷ் பிகினர் கிளாஸ் தான் நான் போட்டிருக்கேன். இப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. அண்ட் மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் 1 hour சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா அதர் கிட்ஸ் எல்லாமே அவங்க பார்க்குறாங்க இல்லையா, நம்ம கிட்டை மட்டும் 1 hour பார்க்க மாட்டாங்க. அந்த 1 hourல 3 கிட் இருக்கும். 1:1 ரேஷியோ போனோன்னா கூட இருக்காங்க. அது மாதிரியும் நம்ம ப்ரிஃபர் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுக்கானது வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் இது ஒரு இதுனா அது ஒரு மாதிரியானது. ஸோ அப்படியும் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஆப் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய்.